அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி மோடி அவர்கள் தலைமையில் என்டிஏ கூட்டணியுடைய எம்பிக்களுடைய கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அதாவது நிமிடங்களில் திக்கு நிமிடங்களாக போயிருக்கு. பெரிய பரபரப்பாக இருந்திருக்கு. அதில் மோடி அவர்களுடைய பரபரப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதையோ அவர் வேகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி அவருடைய முகபாவனை இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக வருது. என்ன நடந்துச்சுங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். காரணம் இந்த பதவியேற்பு தேதி ஏற்கனவே 7ன்னு சொன்னாங்க, 8ன்னாங்க, இப்போ 9ன்னாங்க, கடைசியில் 10ஆம் தேதியில் மாற்றிட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படி இருக்கிறதுக்கு, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு நல்ல தனிப்பெரும் மெஜாரிட்டியாக சட்டமன்றத்துக்கு ஜெயிச்சிட்டாரு. ஜெயித்தவர் ஏற்கனவே என்ன பண்ணார், 10ஆம் தேதி நாங்கள் சந்திரபாபு நாயுடைய பதவியேற்பு விழா ஆந்திராவில் நடக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாரு, 15ஆம் தேதிக்கு ஒத்தி போட்டிருக்காரு. 5 நாள் ஏன் ஒத்தி போட்டிருக்காருங்கிற ஒரு கேள்வி எல்லா அரசியல் வட்டாரத்துலையும் பேசப்படுது. காரணம் என்னென்னா, என்டிஏ கூட்டணி இப்போ 3வது முறை ஆட்சி அமைக்கணும்னா பிரதானமாக 2 கட்சிகள் ஆதரவு கொடுத்தாகணும். அதில் ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று நம்ம நிதிஷ்குமார் அவருடைய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம். இந்த 2 பேரும் கொடுக்கலன்னா என்ன ஆகும், நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இவங்களை இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு, அவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. இதுதான் நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி டெல்லியில் நடந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா எம்பிக்களும் கூடி, ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, அந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் நரேந்திர மோடி அவர் தானே தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் எல்லாருமா கூடி இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணியுடைய பாராளுமன்ற தலைவர் பிரதமர் தான் அப்படின்னு, இந்த மோடி தான் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், அந்த மரபு என்னென்னா எல்லாரும் இருந்து ஏகமனதாக அதை நிறைவேற்றிட்டு தான் அந்த ஜனாதிபதியை கொண்டே கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாரு, அந்த ராஜ்நாத் சிங் தான் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்தில் தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. தேசிய ஜனநாயக கட்சி மற்றும் பாஜக நாடாளுமன்ற தலைவராக மோடி ஒரு மனதாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாருங்கிற அந்த தீர்மானத்தை ராஜ்நாத் சிங் முன்மொழிகிறாரு. இது மரபு. அவர் முன்மொழிஞ்ச பிறகு அதை வழிமொழிஞ்சு யார் பேசுகிறாங்கன்னா, நிதின் கட்கரி பேசுகிறாரு. அப்புறம் ஜேபி நட்டா மற்றும் தோழமை கட்சி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தோழமை கட்சி பேசுகிறப்ப தான், அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி தான் அவர் மோடி அவர்கள் அவர் மட்டும் இல்லை, அங்கே உள்ள பாஜகவுடைய எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் திக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பேச போகிறாரோ அப்படின்ட்டு. ஆனால் ஏற்கனவே எல்லாம் பேசி முடிச்சு, இல்லைங்க ஆதரவு கொடுக்குறோங்கிற கடிதம்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல முன்மொழிதல் வழிமொழிதலில் எதுவும் பேச்சு பிறண்டு போச்சுன்னா பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப, இந்த கர்நாடகாவுடைய சிஎம் குமாரசாமி இருக்காருங்கள்ல, அவர் என்ன பண்ணுறாரு, இதை வழிமொழியே வர்றாரு. யார் முன்மொழிஞ்சது, ராஜ்நாத் சிங் முன்மொழிகிறாரு. அது அமித்ஷா வழிமொழிஞ்சார். அப்புறம் என்ன பண்ணார், நிதின் கட்கரி வழிமொழிஞ்சார். அந்த வழிமொழிஞ்சதுக்கு அப்போ ஆதரவு தெரிவித்து இப்போ பேசணும் மற்றவங்க. அப்படி பேசணுங்கிறப்ப இந்த கர்நாடகாவுடைய முன்னாள் சிஎம் இருக்காருங்களே குமாரசாமி, தேவேகவுடாவுடைய மகன், அவர் பேசுகிறாரு. அவர் சுருக்கமாக என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் நல்லவர் வல்லவர், நம்ம நல்லா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் உட்காந்துட்டார். அடுத்தாப்புல தான் யார் வர்றது, ஆந்திராவுடைய தெலுங்கு தேச சந்திரபாபு நாயுடு வர்றப்போ தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன பேச போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கவனமாக உச்சகட்டமாக கவனித்து பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, இது பெரிய பொன்னான ஒரு வாய்ப்பு, மிகச்சிறந்த தருணம் இதை நம்ம மிகச்சிறந்த நம்ம நாட்டுக்கே நல்லது. இது உலக பொருளாதாரத்தில் கூடிய சீக்கிரம் நம்ம நாடு முதலிடம் அல்லது 2வது இடத்துக்குலாம் வந்துடும். அப்படிலாம் செய்யக்கூடிய பெரிய ஆற்றல் மிக்க தலைவர் நம்ம மோடி அவர்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஊடால 2 விஷயங்களை சொல்கிறாரு. ஐயா நாங்கள் இப்படித்தான் போவோம், அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கணுங்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எங்களுடைய மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் மாநிலத்தினுடைய முக்கியமான ஆள் யார், என்டிஆர். அந்த என்டிஆர் அவருடைய எங்களுடைய பிரதான கொள்கையே மனிதாபிமானமே எங்களுடைய கொள்கை. அதனால் நாங்கள் அந்த அடிப்படையில் தான் நடப்போம். அப்படிங்கிறப்ப அதில் சூசகமான கருத்து என்னென்னா, நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம், பிரித்து பேச மாட்டோங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. சொல்லாமல் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் அந்த நிதி விஷயங்களை சொல்கிறப்ப எப்படி தேசிய நலன்களை நம்ம கவனிக்கிறோமோ, அது தேச நலன்கிற கவனிக்கிற மாதிரி மாநில அரசுடைய எதிர்பார்ப்புகள், அதோடைய நலன்களையும் சமன் செய்யணும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை.
நீங்கள் வந்து தேசிய நலனே சொல்லிகிட்டு இருப்பீங்க. மாநில நலனுடைய எதிர்பார்ப்புகளை நீ என்ன பண்ண சமன் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ண ஸ்டேபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியும் பேசியிருப்பார். அதை இந்த பகிரங்கமாக எல்லா எம்பிக்கள் முன்னாடி வைக்கிறாரு. அப்படியே உருக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு பிரதமர். இப்படியெல்லாம் பேசிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம், உங்களை வாழ்த்துறோம், உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு நம்ம குமார் இருக்காருங்கள, அவர் வந்து நிதிஷ்குமாரை போயிட்டு ஒரு சில பாவம் பல்ட்டி குமாருங்கிறாங்க. என்னங்க ஒரு 5-6 தடவை பல்ட்டி அடித்து மாறி போயிருக்கிறாரு. இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் கேட்ட அந்த மந்திரி சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து குமாரசாமியும் சபாநாயகரை கேட்குறாராம், கர்நாடகாக்காரரு. இவர் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் சபாநாயகரை கேட்குறாரு. ஆந்திராவுடைய தெலுங்கு தேசம் தலைவர் இவரும் சபாநாயகரை கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பவரான ஒரு இலாக்காக்கள் இருக்குங்கள்ல, நிதித்துறை கையில் இருந்தால் தானே நம்ம அதை வச்சு இன்கம் டேக்ஸு இடி மற்ற விவரத்தையெல்லாம் பார்க்க முடியும். அதை என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் வந்து என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசி முடித்தாங்கங்கிறது தெரியலை. இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாலும் இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? எக்ஸிக்யூட் பண்ண போகிறது வந்து 10ஆம் தேதி. இப்போ 10ஆம் தேதி வந்து ஆந்திராவில் நம்ம பாட்டுக்கு இப்போ மந்திரி சபை அமைச்சிட்டோன்னு வச்சுங்க, அங்கே ஒரு சிக்கல் வரும். இதை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் அங்கே மந்திரி சபை அமைக்கிறது தான் என்ன பண்ணிட்டார் சந்திரபாபு நாயுடு வந்து 15ஆம் தேதியாக ஒத்தி போட்டார். இவர் ஒத்தி போட்டதில் ஒரு உள்கூத்து இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திராவில் முதலமைச்சராக வருவார்னு தான் இப்போ இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆந்திரா மக்களை எதிர்பார்க்குறாங்க. அது இல்லை காரணம், சந்திரபாபு நாயுடு வந்து தனக்கு வந்து இந்த மத்திய மந்திரி சபையில் ஒரு சீட்டை வாங்கிட்டு, பவரான சீட்டு வாங்கிட்டு தன்னுடைய மகனை வந்து ஆந்திராவில் வந்து சிஎம் ஆக்கிடலாங்கிறது தான் அவருடைய திட்டம். அதனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் இங்கே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க 10ஆம் தேதி. அதுக்கு அடுத்த கட்டமாக அங்கே போய்ட்டு சிஎம்மாக வந்து இப்போ மகனை ஆக்கிடலான்னு திட்டம் போட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு 15ஆம் தேதி ஒத்தி போட்டிருக்காரு. இதிலெல்லாம் உடன்பாடு வரலன்னா கடைசி நிமிஷத்தில் கூட கலட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, அவர் பேச போனவருக்கு இவரை எடுத்த உடனே மாதிரி மோடி அவர்களை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதிஷ்குமார் பேச்சிலே ஒரு வாசகம் சொல்கிறாரு. அது சொன்ன உடனே அப்படியே அவையே சிரிக்குது. அந்த சிரிப்புக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் பிரதமர், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் நல்லா செய்வீங்க, நல்லவர் வல்லவர்லாம் சொல்லிவிட்டு வரும் 5 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடனே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, சொல்கிறது யார், நிதிஷ்குமார். இவர் சொன்ன உடனே அந்த அவையில் இருக்கிற அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இவர் மேலே என்ன பயந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த பயத்துக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு, எப்பா என்னை பற்றி எல்லாரும் பல்ட்டின்னு பேசுகிறாங்க, 3 மாதத்தில் 6 மாதத்தில் போயிடுவேன்னு சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் உங்களை விட்டு போக மாட்டேன், வர்ற 5 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடனே இருப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தரண்டு அவர் ஸ்ட்ராங்காக சொன்ன பிறகு தாங்க இந்த திக் நிமிடங்கள் கலைஞ்சு கொஞ்சம் அந்த நமது மோடி அவர்களுடைய முகத்தில் வந்து அந்த மாற்றமே வருது. அப்போ அவர் எவ்வளோ பயத்தோடு இருந்திருப்பார் பாருங்கள். இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இப்படி சொன்ன பிறகு அப்பா நம்ம பொழைச்சிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி வருது. உடனே என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேரும் பேசிட்டு வர்றப்பவே பிரதமர் மோடி எந்திரிச்சு சந்திரபாபு நாயுடு கையை குறித்து ரொம்ப நன்றி ரொம்ப வணக்கங்கிறார். சந்திரபாபு நாயுடு அதுக்கு பதில் வணக்கம் போடுறாரு. அதே மாதிரி நிதிஷ்குமாரை பிடிச்சி அதே மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக ஆரவாரமாக உட்கார வைக்கிறாரு. இது இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன, மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு குழப்பம் நடக்கிறதா சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை உடைச்சாங்கல்ல, சிவசேனாவை உடைச்சி உத்தம் தாக்கரேட்டேருந்து அந்த அஜித் பவாருடைய பிரித்து வெளியில் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தது, பாஜக தான் கொண்டு வந்து அங்கே வந்து அந்த ஷிண்டேயை முதலமைச்சராக்கிட்டு மகாராஷ்டிராவில் வந்து இவங்க தான் ஒரிஜினலான சிவசேனாங்கிற மாதிரி இவங்கள்ட்ட சின்னத்தையும் கட்சி பேரையும் கொடுத்துட்டு அவரை உத்தம் தாக்கரேயை ஒன்றும் இல்லாமல் ஆக்கின வேலை யார் செஞ்சது, பாஜக. ஆனால் அங்கே நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, அங்கே உள்ள மக்கள், மகாராஷ்டிரா மக்கள் சிவசேனாவுடைய மைந்தரா வந்து உத்தம் தாக்கரே தான் எதிர்பார்க்குறாங்க, அவருக்கு தான் நல்ல சீட்டு வந்திருக்குது. ஆனால் இந்த அஜித் பவாரோட சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாஜக பக்கம் போனவங்களுக்கு போட்டியிட்டது 4 சீட்டு வந்தது, ஒரே ஒரு சீட்டு 3 தோற்று போச்சு.
இப்போ 2-3 மாதத்தில் அங்கே வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம இனிமேல் பாஜகவில் இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது, நம்மளை வந்து மகாராஷ்டிரா மக்கள் ஏற்றுக்கலை, திருப்பி நம்ம வந்து அங்கே போயிடுவோம், எங்கே போயிடுவோம், உத்தம் தாக்கரேட்ட போயிடுவாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இன்றைக்கி வந்து அஜித் பவார் தலைமையில் ஒரு கூட்டம் கொடுது. அஜித் பவார்னா யார்? பாஜக என்ன பண்ணுச்சு, அஜித் பவார் வந்து ஏற்கனவே நிறைய ஊழல்லாம் சொல்லிச்சு. ஊழல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவரை அதை வந்து சிவசேனா உத்தம் தாக்கரேட்டை பிரித்து கொண்டு வந்து தங்கள் கூட்டணியில் சேர்த்தவனா இல்லை இவர் தான் ரொம்ப நல்லவர்னு சொல்லி அவர் மேலே உள்ள கேஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ அந்த அஜித் பவார் கூட்டத்துக்கு அவரை சேர்ந்து 5 எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கே போகலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ அவருக்கு என்ன பயம் இருக்குது, ஆகா நம்மளுக்கு பெரிய குழப்பம் வந்துடும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு நடுக்கத்தில் அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆக கூடிய விரைவில் இந்த மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக அணிக்கு போன அஜித் பவாரும் அந்த எம்எல்ஏக்களும் போயிட்டு அந்த சரத்பவார்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. சரத்பவார்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துருவாங்க. சேர்ந்து அவங்க வந்து மறுபடியும் ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இப்படி கடுமையான அங்கே பிரச்சனைகளோடு கூடியிருக்கிற இன்றைக்கி நடந்த அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. உள்ளே நடந்தது என்னங்கிறத வெளியில் சில விஷயங்களை சொல்ல முடியாத ஒரு அதிகாரமற்ற செய்திகளை நம்ம பகிரக்கூடாது. ஆக எப்படியோ 10ஆம் தேதி வந்து மோடி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு. இந்த வண்டி எத்தனை நாள் ஓடுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர செய்யுங்க. இந்த அரசியல் நிகழ்வுகளை எந்த பக்கம் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்க நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.